வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதம் ஆரம்பித்த உடனே முதல் நாள்லேயே உங்களுக்கு 600 தொகை, அடுத்த நாள் 2, முதல் நாள் 600 தொகை, அடுத்த நாள் 1 தொகை வருதுங்க. இந்த 15 மார்ச் 2024 டு 23 ஏப்ரல் 2024 உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், பொருளாதார நலம் கெடும். அதனால இந்த காலகட்டம் சட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் கை வந்து தூக்கப்படும், ஆள் கடத்தல் ஏற்படும். உங்களை எவனா தூக்கின்னு போகணும், காசுக்குன்னா தூக்கின்னு போடுவேன். அந்த பீரியடில் 15 மார்ச் 2024 டு 23 ஏப்ரல் 2024 யாராவது சில நன்மைகளும் நடக்கும். சொத்துக்கள் இந்த நேரத்தில் பாதுகாக்கப்படும். வீடு, மண், மனை, வாசல் இதெல்லாம் பாதுகாக்கப்படும். ஐடி இண்டஸ்ட்ரியிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஐடி ஊழியர்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஊழியர்களுக்கு. அடுத்ததாக 9 ஏப்ரல் 2024 முதல் 10 மே 2024 ஒரு பொற்காலம். எதில் சொத்துக்கள் கைவிட்டு போகிறத காப்பாற்றுறதுல ஒரு அதிர்ஷ்ட தொகை கையில் வருகிறது. அது 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024 வரைங்க. நோட் பண்ணணும் இதெல்லாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சோபகிருத வருடம் பங்குனி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மார்ச் 2024 வியாழக்கிழமை 12:34 PM முதல் 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை 2:59 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன கும்பராசி அன்பர்களே, 7 நாட் சனியில் இருக்கிறீங்க. அதுவும் விரய சனி முடிஞ்சு ஜென்மச்சனியில் நங்குன்னு கொட்டுது. சரி வாங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதம் ஆரம்பித்த உடனே முதல் நாள்லேயே உங்களுக்கு 600 தொகை, அடுத்த நாள் 2, முதல் நாள் 600 தொகை, அடுத்த நாள் 1 தொகை வருதுங்க. ஒரு ஆறுதல் பரிசாக வைங்க, இது நல்ல விஷயம் தானே. இப்போ முத்தான 5 பலன்களை கேளுங்கள். 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 வண்டி வாகன விபத்து,
நடு மண்டையில் வந்து ஃபேன் விழுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. கல் விழுறதுக்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக தாயை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே. அதன் பிறகு இந்த 15 மார்ச் 2024 டு 23 ஏப்ரல் 2024 உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், பொருளாதார நலம் கெடும். நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு சண்டை வரும், நீங்கள் தொழிலாளியாக இருந்தாக்கா முதலாளி கூடி உங்களுக்கு சண்டை வரும், இளைய சகோதர சகோதரிகள் சண்டை வரும். இளைய சகோதர மூத்தது கிடையாது, இளைய சகோதர சகோதரி சண்டை வரும், அண்டை வீட்டாரோட சண்டை வரும், கார் பார்க்கிங் சண்டை வரும். அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டலன்னா தலையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. பெண்களாக இருந்தால் ஆமாம், காது மூக்கு தொண்டை, ஆண் பெண்களுக்கு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரும். ஏஎன்டி டாக்டர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் சட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் கை வந்து தூக்கப்படும், ஆள் கடத்தல் ஏற்படும். உங்களை எவனா தூக்கின்னு போகணும் காசுக்குன்னா தூக்கின்னு போடுவேன். அந்த பீரியடில் 15 மார்ச் 2024 டு 23 ஏப்ரல் 2024 யாராவது அடித்தடி கலட்டா தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னாக்கா ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவாங்க உங்களை. அவ்வளோதான். எச்சரிக்கையாக இருந்து உங்களை காப்பாற்றிக்கிங்க, முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 இந்த பீரியட் எப்படி இருக்குது? இது ஒரே காமராத்திரியாக இருக்குது. சிவராத்திரி மாதிரி இது ஒரு காமராத்திரியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் காமத்தின் அடிமுடியை பார்க்கலாம். உங்களுக்கு எதிர்பாலினம் அற்புதமாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட முதிர்ச்சியான எதிர்பாலினமாக இருந்தால், இல்லைன்னா கிடையாது. ஆக விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும், காம சிந்தனை அதிகமாக இருக்கும். 7/3/2024 முதல் 30/3/2024 வரை சில நன்மைகளும் நடக்கும். சொத்துக்கள் இந்த நேரத்தில் பாதுகாக்கப்படும். வீடு, மண், மனை, வாசல் இதெல்லாம் பாதுகாக்கப்படும். தாய்க்கும் இந்த நேரத்தில் உடல்நலம் நல்லா தேறி வரும். அடுத்ததாக 25 மார்ச் 2024 முதல் 9 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஷேர் பிஸ்னஸுக்கும் ஸ்பெக்குலேஷனுக்கும் அற்புதமான காலகட்டம். ஐடி இண்டஸ்ட்ரியிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஐடி ஊழியர்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஊழியர்களுக்கு. அடுத்தது 3 ஏப்ரல் 2024 முதல் 19 ஏப்ரல் 2024 ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்பட்டும் கோவிந்தா கோவிந்தா, ஏடு கொண்டுள்ள வெங்கட்ரமணா, போயிந்தா போயிந்தா, அன்னி போயிந்தா போய், அந்த மாதிரி இருக்குது. போயிந்தான்னா போயிடும்னு அர்த்தம். ரைட். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு, மனை, வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அடுத்ததாக 9 ஏப்ரல் 2024 முதல் 10 மே 2024 ஒரு பொற்காலம். எதில்? சொத்துக்கள் கைவிட்டு போகிறத காப்பாற்றுறதுல. அடுத்தபடியாக பிள்ளைகள் நல்வாழ்வு விஷயத்தில். பிறகு 30 மார்ச் 2024 டு 24 ஏப்ரல் 2024 தாயின் உடல்நலம் சீர்பெறும், தந்தையின் உடல்நலம் சீர்பெறும். நீங்கள் மதிக்கக்கூடிய தாய் தந்தையை போல உள்ளவர்களால் ஒரு உதவி கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள், பட்டாடைகள் வாங்கி மகிழ்வீர்கள், துணிமணிகள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் பழுதாயிருந்தா போட்டுட்டு புதுசாக வாங்குறதுக்கான காசு வருது. ஒரு அதிர்ஷ்ட தொகை கையில் வருகிறது. அது 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024 வரைங்க. நோட் பண்ணணும் இதெல்லாம். பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 14ஆம் தேதி மார்ச்சிலிருந்து அடுத்த 2-3 நாள் ஆன 17க்குள்ளேயே ஒரு தொகை வருகிறது. அந்த தொகை, முதல் தொகை வந்து 6ன்ற தொகை, அடுத்தது 1ன்ற தொகை. அதை வச்சே அடுத்த 2 நாள் ஓட்டுறீங்க. தவிச்ச வாய்க்கு முதல்ல தண்ணி கிடைக்குதில்லை. பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேல் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலாபலன்களை
துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி, மதி, கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி, மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.